Hi friends, welcome to Arivilm. நான் சபருதீன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபங்க்ஷன் அண்ட் ஃபார்முலா சீரீஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் நேம். எக்ஸல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லா டேட்டாவுமே ரோஸ் அண்ட் காலம்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு காலம்க்கும் எக்ஸல்ல டிஃபால்ட்டா ஒரு நேம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலம்ஸ் எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்ஸில் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரோஸ் எல்லாத்துக்கும் நம்பர்ஸில் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேம்ஸை வச்சு நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிற காலம் எது, ரோ எது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேம்ஸ். அதே மாதிரி எக்ஸலில் இருக்க ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து ஒரு நேம் இருக்குது. அதாவது அந்த செல் எந்த காலம் அண்ட் எந்த ரோவை இன்டர்செக்ட் பண்ணதோ அதுதான் அந்த செல்லுடைய பேர். உதாரணமாக இப்போ நான் ஒரு செல் இங்கே வச்சுருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட கர்சரை. ஸோ இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டி காலமில் இருக்குது. ஒரு லைட் கலர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த ரோலையும் இருந்துச்சு, இங்கேயும் நான் வந்து ஒரு லைட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த செல்லுக்கு பேர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலமோட நேம் டி, இந்த ரோவோட நேம் 6. இதுதான் வந்து இந்த செல்லுடைய பேராக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குமே அது எந்த காலம்ல இருக்கு எந்த ரோல இருக்கு அப்படின்றது தான் அதோடைய பேராக இருக்கும். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ டிஃபைன்ட் நேம், அதாவது எக்ஸல்ல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பெயர்கள். ஒரு செல்லுக்கோ அல்லது ஒரு ரேஞ்சுக்கோ நம்மளுடைய யூசர் டிஃபைன் நேம் எப்படி கொடுக்கலாம், அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேம் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தாச்சு. ஸோ இந்த நேம் வந்து எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பாக்ஸ் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணுறது. செகண்ட் ஒன் டிஃபைன் நேம் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது. ஓகே, இந்த நேம் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ரிப்பனுக்கு கீழே அண்ட் இந்த ஃபார்முலா பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் தான் நேம் பாக்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த பாக்ஸ் மேலே நீங்கள் கர்சர் வைக்கும் போதே வந்து நேம் பாக்ஸ் அப்படின்ற பேர் வரும், ரைட்? ஸோ இதோட யூசஸ், நேம் பாக்ஸோடைய யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுடைய ஆக்டிவ் செல்லுடைய நேம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்டிவ் செல் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் எந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கீங்களோ அந்த ஏரியாவை தான் ஆக்டிவ் செல்னு சொல்லுவோம். உதாரணமாக இப்போ நான் என்னுடைய ஆக்டிவ் செல் எதுனா D4, இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா D4 அப்படின்ற பேர் வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ நான் வந்து G5லேருந்து I11 வரையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னுடைய ஆக்டிவ் செல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் கலரில் ஒரு செல் இருக்கு இல்லையா, இதுதான் ஆக்டிவ் செல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் எது டைப் பண்ணிங்கனாலும் சரி, ஈவன் தோ நீங்கள் இவ்வளோ பெரிய ஏரியாவை செலக்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆக்டிவ் செல்லில் தான் உங்களுடைய டெக்ஸ்ட் வரும். ஸோ இந்த நேம் பாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்டிவ் செல்லுடைய பேரை இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ செகண்ட் யூஸ், we can create a name. நம்மளே வந்து ஒரு யூசர் டிஃபைன்டாக ஒரு பேரை கிரியேட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி we can navigate to a name. உதாரணமாக இப்போ நான் வந்து இங்கே I10 அப்படின்னு ஒரு செல்லுக்கு நான் போகணும் அப்படின்னா இங்கே நான் இப்போ என்னோட கரண்ட் செல் வந்து A1ல வச்சுருக்கேன். இங்கே போயிட்டு I10 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் டைப் பண்ணும்போது இப்போ இந்த நேம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது அப்படின்னா என்னுடைய கர்சர் அங்கே நேவிகேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எனக்கு I10 அப்படின்ற இடத்துக்கு எனக்கு அந்த செல் வந்துடுச்சு, ரைட்? ஸோ இப்போ அது வந்து நீங்கள் இப்போ இந்த நேம் இருந்துச்சுன்னா எங்கே இருந்தாலும் சரி, அது எந்த காலமில் இருந்தாலும் சரி, எந்த ரோவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நேவிகேட் ஆகிடும். உதாரணமாக நான் இப்போ வந்து cat 100 அப்படின்னு நான் ஒரு நேம் டைப் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா CAT அப்படின்ற காலம்லையும் அண்ட் 100 அப்படின்ற ரோலையும் இந்த இடத்துல இந்த செல் நிற்கிது. ஸோ தட் மீன்ஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற ஒரு நேமை நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுடைய செல் அங்கே நேவிகேட் ஆகிடும்.
ஓகே. ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு நேமை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவையோ இல்லைன்னா ஒரு செல்லையோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்களா ஒரு புது நேம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ARIVILM 1 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். என்டர் கொடுக்குறேன். இப்போ கவனிச்சிங்கன்னா எனக்கு ARIVILM 1 அப்படின்ற நேம் இதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ என்ன ஆகும்னா, இப்போ நான் அந்த நேம் பாக்ஸில், அதாவது நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் இல்லாத ஒரு நான் நேம் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமில் ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணிடுது. இப்போது எனக்கு இங்கே இந்த H4 அப்படின்ற செல் இருக்கு இல்லையா, இதோடைய பேர் எனக்கு என்னவாக காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arivilm 1 அப்படின்னு காட்டும். அதே மாதிரி நான் இப்போ இந்த செல்லை இல்லைனா இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு செல்லுக்கு மட்டும் இல்லை, ஒரு ரேஞ்சுக்கு கூட நம்ம நேமை கிரியேட் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ இப்போ நான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், Arivilm 2 அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறேன். இப்போ கவனிச்சிங்கன்னா Arivilm 2 அப்படின்றது இந்த ஏரியாவோட பேராக மாறிடும். இப்போ நான் இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு Arivilm 2ன்னு இருக்கும். இப்போ நான் இந்த செல்லெல்லாம் இண்டிவிஜுவலாக நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு டிஃபால்ட் நேம்ஸ் தான் காட்டுது. பட் இந்த ஏரியாவை நான் மொத்தமாக செலக்ட் பண்ணும்போது Arivilm 2 அப்படின்ட்டு எனக்கு ஒரு நேம் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அப்போ நேம் பாக்ஸுடைய 4வது யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can view the names. இப்போ நான் இது வரைக்கும் நான் 2 நேம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். Arivilm 1 அப்படின்னு ஒன்று, Arivilm 2 அப்படின்னு ஒன்று. ரைட். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ட்ராப் டவுன் வருது இல்லையா, இதை கிளிக் பண்ணி பார்க்கறது மூலமாக இது வரைக்கும் யூசர் டிஃபைன்டாக நான் கிரியேட் பண்ண நேம்ஸ் எல்லாமே நான் இங்கே வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நேம் பாக்ஸோட யூசஸ் என்ன அப்படின்ட்டு மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கரண்ட்டாக எங்கே செல் வச்சுருக்கீங்களோ, எந்த செல்லில் கர்சர் வச்சுருக்கீங்களோ அந்த செல்லுடைய நேம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நேம் பாக்ஸில் வியூ பண்ணிக்கலாம். செகண்ட், நேம் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு நேமை கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு நேமில் உங்களால் நேவிகேட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் யூசர் டிஃபைன்டாக நேம்ஸ் கிரியேட் பண்ணீங்களோ அந்த நேம்ஸ் எல்லாத்தையும் நேம் பாக்ஸ் மூலமாக நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ நேம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃபைன் நேம் அப்படின்னு ஒரு மெனு இருக்குது. ஸோ இந்த மெனு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலாஸ் மெனுவில் இந்த இடத்துல, அதாவது டிஃபைன் நேம்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். இந்த குரூப்பில் இங்கே இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 கொஷின்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ARIV12 அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்கோப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கோப்னா என்னன்னா, இந்த நேம் எங்கே இருந்து யூஸ் ஆகணும். இப்போ நான் வந்து என்னுடைய கரண்ட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 3ல தான் இது கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது ஷீட் 3லேருந்து மட்டும்தான் இது ஒர்க் ஆகணுமா, இல்லை ஷீட் 1ல போயும் நான் இந்த நேமை யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றது அந்த ஸ்கோப் அப்படின்ற ஆப்ஷன். அதாவது நேம் பாக்ஸ்லேயும் நம்ம நேம் கிரியேட் பண்ண முடியும் அண்ட் டிஃபைன் நேம்லேயும் நம்ம நேம் கிரியேட் பண்ண முடியும். ரெண்டுத்துக்கும் இருக்க ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் நேம் பாக்ஸில் ஒரு நேம் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக உங்களுடைய ஸ்கோப் ஒர்க் புக் அப்படின்னு இருக்கும். நீங்கள் டிஃபைன் நேம் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஸ்கோப்பை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் இந்த நேம் பற்றி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்கணும், ஏன் இந்த நேம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு டெஃபினேஷன் மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட்டில் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் கூட இதை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது எதுக்காக இந்த நேம் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த லொக்கேஷனுக்கு இந்த பேர் கொடுக்க போகிறீங்க. இப்போ உதாரணமாக J3 அப்படின்ற செல்லுக்கு, அதாவது ஷீட் 3ல இருக்கிற J3ன்ற செல்லுக்கு நான் ARIV12 அப்படின்ற நேம் கொடுக்குறேன். ஓகே கொடுங்க, கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து டிஃபைன் நேம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நேம் கிரியேட் பண்ண முடியும். நம்ம நேம்ஸ்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த நேமை வந்து நான் எடிட் பண்ணணும், இல்லைனா அந்த நேமுக்கான லொக்கேஷனை வந்து நான் மாடிஃபை பண்ணணும், இல்லை நான் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு நேம் எனக்கு வேண்டாம், அதை நான் டெலீட் பண்ணணும், அல்லது இது வரைக்கும் நான் என்னென்னலாம் நேம்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நமக்கு ஃபார்முலாஸில்
நேம் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நேம் மேனேஜரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வருது. இந்த டயலாக் பாக்ஸில் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த டிஃபைன் நேம் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த டயலாக் பாக்ஸ் வரும். நீங்கள் புதுசாக ஒரு பேரை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு நேமை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை இப்போ இது வரைக்கும் கிரியேட் பண்ண நேம்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே டெலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டெலீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நேம் மேனேஜருடைய யூஸ். ஓகே, இப்போ இந்த டேபிள் கவனிச்சிங்கன்னா இங்கே எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்னுடைய எம்ப்ளாயி நேம்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரீஜன் நேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போது எனக்கு ஈஸியாக கேல்குலேட் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏரியாவுக்கு எல்லாமே வந்து நான் நார்த் அப்படின்னு பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவுக்கு ஈஸ்ட், இந்த ஏரியாவுக்கு வெஸ்ட், இந்த ஏரியாவுக்கு சவுத் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது இந்த ஏரியாவுக்கு நான் வந்து ப்ரூஸ் அப்படின்னு பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே கிளார்க் அப்படின்னு பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டார்க், இங்கே ஸ்டீவ் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இங்கே பார்த்தீங்கன்னா 8 நேம் நான் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 8மே எப்படிடா தனித்தனியாக க்ரியேட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸ் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதாவது நான் ஆல்ரெடி நான் ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த செலெக்ஷன்லேயே எனக்கு பேர் இருக்குது. அந்த பேரை வந்து என்னோட செலக்டட் ஏரியாவுக்கு எனக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நேம் ஃப்ரம் வேல்யூஸ் இன் தி டாப் ரோ. அதாவது எனக்கு இங்கே டாப் ரோவில் ஒரு பேர் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து எனக்கு ஒவ்வொரு காலமுக்கும் நான் பேர் வைக்க போகிறேன். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், லெஃப்ட் காலம், இதுதான் என்னுடைய லெஃப்ட் காலம். லெஃப்ட் காலமில் ஒரு பேர் இருக்குது பாருங்கள், அதை தான் நான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த செல்ஸுக்கு நான் நேமாக கொடுக்க போகிறேன் அப்படின்றது தான் நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு நேம்ஸ் வந்து பாட்டம் அண்ட் ரைட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எங்கே டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட் இருக்கிற ஏரியாவை மட்டும் தான் இது செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம மற்ற ஏரியாவில் வந்து நம்பர்ஸ் இருக்கிறதுனால இது நம்பர்ஸ் எடுத்துக்கல, டெக்ஸ்ட் இருக்க காலம்ஸை மட்டும் டிஃபால்ட்டாகவே அது டெக் பண்ணியே வந்திருக்கு. இப்போ உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த பாக்ஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும், எந்தெந்த பாக்ஸஸை வந்து நீங்கள் அன்செக் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ எனக்கு நேம்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நேம்ஸ் கிரியேட் ஆகிடுச்சா இல்லையான்னு எப்படி பார்க்கலாம்? ஸோ நம்ம நேம் பாக்ஸ் யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ நேம் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த நேம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிடுச்சுன்னு வரும். அதே மாதிரி நம்ம நேம் மேனேஜர் ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம பார்க்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். இந்த நேம்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ்? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் இருந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து நார்த்தோடைய டோட்டல் கேல்குலேட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி இந்த ஏரியாவுக்கு நான் ஒரு நேம் வச்சுட்டேன். இப்போ நான் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா, சம் அப்படின்னு போட்டுட்டு நேம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், B2லேருந்து B5 அப்படின்னு ஒரு நேம் கொடுப்போம். இப்போ இந்த ஏரியா செலக்ட் ஆயிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த B2 B5 அப்படின்றதுலாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற பேர். என்னதான் நம்ம யூசர் டிஃபைன்டாக ஒரு நேம் அதுக்கு கொடுத்தாலும் டிஃபால்ட்டாக இருக்கிற நேம்ஸ் வந்து டெலீட் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். இது நான் நேம் இல்லாமல் ப்ரீடிஃபைன் நேம்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது. இப்போ நான் நேம் யூஸ் பண்ணி எப்படி நான் செலக்ட் பண்ணலாம், எப்படி நான் கால்குலேட் பண்ணலாம், ஈக்குவல் டு சம். இந்த இடத்துல எனக்கு அந்த ரீஜனுக்கு ஆல்ரெடி நேம் கொடுத்துருக்கேன். என்னென்னு கொடுத்துருக்கேன், நார்த் அப்படின்னு நான் ஒரு பேர் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நார்த் அப்படின்னு ஒரு ஏரியா எனக்கு இங்கே காட்டுது. சரிங்களா, டேப் கொடுங்க, செலக்ட் பண்ணுறதுக்கு டேப் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் அப்படின்ற ஏரியா இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. என்டர் கொடுங்க. அதே மாதிரி நான் ஸ்டீவுடைய டோட்டல் நான் கேல்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அகைன் நம்ம சம் ஆஃப் B5லேருந்து E5 வரைக்கும் அப்படின்னு நம்ம நார்மலாக நேம் இல்லாமல் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ ஒவ்வொரு தடவையும் இப்போ நான் இப்படி டைப் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நான் வந்து என்னுடைய
ரோஸ் அண்ட் காலம்ஸை செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமா, இந்த காலம்லேருந்து தான் செலக்ட் பண்ணுறோமா, இந்த ரோலேருந்து தான் செலக்ட் பண்ணுறோமான்ட்டு ஒரு சின்ன டவுட் நமக்குள்ளே இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து செக் பண்ணி தான் இதை டைப் பண்ணுறேன். பட் இதுவே வந்து நான் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டீவோட தான் கேல்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன், நான் இப்போ ஸ்டீவ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கேப்ஸ் யூஸ் பண்ணணுமா ஸ்மால் யூஸ் பண்ணணுமான்றது அவசியம் கிடையாது. ஸோ நேம் கான்செப்டில் இது வரைக்கும் ஒரு நேம்னா என்ன, நேம் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி மாடிஃபை பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு. ஒரு நேமை வந்து எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் நேம் மேனேஜர் போங்க. நேம் மேனேஜரில் போனீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வரைக்கும் கிரியேட் பண்ண எல்லா நேம்ஸுமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ARIV12 அப்படின்னு ஒரு நேம் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுறேன். இது எனக்கு இப்போ டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு டெலீட் அப்படின்னு கேட்கும். ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ARIV12 அப்படின்ற நேம் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நேம் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகாது. இப்போ ஒரு நேம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா, என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் அலோடு, என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நாட் அலோடு அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நேம் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே ஒரு ஆல்ஃபபெட்டாக தான் இருக்கணும். நம்பர்ஸ் கேன் பி யூஸ்ட். ஸோ நம்மளுடைய நேம்ஸில் நம்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பெட்டர் யூ கேன் யூஸ் அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர் அப்படின்ற சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் அல்லது ஸ்பெஷல் கேரக்டர்ஸை அவாய்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸில் நேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோ மறக்காமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கை நான் கவர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.